இன்றைக்கு பேட்டி அளிக்கக்கூடிய ஆளுநர் ஒன்றை மறந்துவிட்டார். தான் தமிழ்நாட்டில் இருக்கின்றோம் என்பதை மறந்துவிட்டார். இங்கே இருக்கக்கூடிய மீனவர்களுக்காக நாங்கள் ஒன்றும் செய்யவில்லை, போராடவில்லை என்கின்றார். மீனவர்கள் சிறை, இலங்கை சிறையிலே இலங்கை கடற்படை அல்லது உள்துறை அமைச்சரோ அல்லது இந்த ஆளுநரோ ஏதாவது ஒரு அறிக்கை வெளியிட்டிருப்பார்கள் என்று அவர்களால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதுபோல் நம்முடைய அண்ணா பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் தமிழ்நாடு பெயர் மாற்ற தீர்மானத்தின் போது ஆற்றிய உரையை இங்கே நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்தால் உங்களுக்கு நீங்கள் செய்வதால் எதை இழக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். தமிழ்நாடுன்னு பேரை தமிழ்நாட்டுக்கு வச்சா நீங்கள் என்ன இழக்க போகிறீங்க? ஒன்றும் கிடையாது. சென்னை மாகாணம் என்பது தமிழ்நாடு என்று இருக்கப் போகிறது. அதில் வங்கத்துக்கு இழப்பு கிடையாது, குஜராத்துக்கு இழப்பு கிடையாது, வேறு யாருக்கும் எந்த இழப்பு கிடையாது. எனவே நாங்கள் எங்களுடைய தமிழ் மண்ணுக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைத்துக் கொள்கிறோம் என்று சொல்லுகிற உரிமையை பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் சட்டமாக நிறைவேற்றி தந்தார்கள். அதனால் யாருக்கு நீங்கள் உங்கள் உரிமையை இழக்கவில்லை, நாங்கள் எங்கள் உரிமையை இழக்கவில்லை என்றுதான் அவர் சொன்னாரே தவிர அவர் மற்றவர்களை நாங்கள் என்றைக்குமே மற்றவர்களோடு ஒத்துத்தான் போகிறோம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய ஆளுநர் அவர்கள் தமிழ்நாடு தனித்து நிற்கிறது என்று சொல்லுகிறார். ஏதோ இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களும் ஒற்றுமையாக ஒன்றோடு ஒன்று உறவோடு இருப்பது போலவும் தமிழ்நாடு மட்டும் துண்டிக்கப்பட்டு விட்டது போலவும் ஒரு மாயத் தோற்றத்தை தன்னுடைய பேட்டியின் மூலமாக உருவாக்கியிருக்கிறார். தமிழ்நாடு இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களோடும் நல்ல உறவோடு இருக்கிறது என்பதற்கு பல மாநில முதலமைச்சர்களை அழைத்து நிகழ்ச்சிகளை நடத்தியிருக்கிற ஒரு மாநிலம் இந்தியாவில் இருக்கிறது என்று சொன்னால் அது தமிழ்நாடு தான். பஞ்சாப் முதல்வராகட்டும், மேற்கு வங்க முதல்வராகட்டும், கேரளா முதல்வராகட்டும், தெலுங்கானா முதல்வராகட்டும், அவர்களையெல்லாம் அழைத்து இன்னும் சொல்லப்போனால் இந்திய பிரதமர், குடியரசுத் தலைவர், அதை போல இராணுவ அமைச்சர் போன்றவர்களையெல்லாம் அழைத்து இங்கே நிகழ்ச்சிகளை நடத்தி இந்தியாவோடு தான் தமிழ்நாடு இருக்குது. இது இங்கே அரசியலமைப்பு சட்டத்தில் பல மாநிலங்கள் ஒன்று சேர்ந்தது, பல மொழிகள் ஒன்று சேர்ந்தது, இதுதான் இந்தியா. ஆனால் நாங்கள் இந்தியாவோடு இருக்கிறோம் என்பதை எடுத்து காட்டுகின்ற வகையிலே தான் எல்லா மாநில முதலமைச்சர்களையும் அழைத்து இன்றைக்கு நாங்கள் அவர்களோடு இணைந்திருக்கிறோம் என்பதை எடுத்து காட்டுகின்றோம். ஆனால் ஆளுநர் அவர்கள் வீணாக ஒரு பழியை சுமத்துகிறார். தமிழ்நாடு தனித்து விடப்பட்டிருக்கிறது, தமிழ்நாடு யாரோடும் இணையவில்லை என்பதைப் போல, தமிழ்நாட்டு மக்கள் தனியாக இருக்கிறார்கள் என்பதைப் போல ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். அதுவும் ஏற்றுக்கொள்ளத்தக்க கருத்து அல்ல. சில நாட்கள் பொறுமையாக இருந்த ஆளுநர் இப்படியான கருத்துக்களை எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. கேள்வி தேர்தல் வருது, அதுக்கு முன்னால் எதாச்சும் பேசி பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவர் இப்போ பேச ஆரம்பிச்சிருக்கார். சார், அதாவது சீனா யுத்தம் வந்தபோது திராவிட முக்கியமல்ல, எங்களுடைய திராவிட நாடு கோரிக்கை கொள்கையை விட்டுவிட்டு இந்தியாவினுடைய பலம்தான் முக்கியம், எங்களுடைய கொள்கை முக்கியம் அல்ல, இந்தியாவினுடைய நலன்தான் முக்கியம் என்று சொன்ன ஒரே அரசியல் கட்சி இந்தியாவிலேயே திராவிட முன்னேற்ற கழகம் தான். அப்போ எப்படி நாங்கள் பிரிவினைவாதம்லாம் இங்கே வரும்? அதே போல் எந்த போராக இருந்தாலும் முதலாவதாக சென்று ஏதாவது இந்திய அரசுக்கு துணையாக இருக்கக்கூடிய தீர்மானங்களை நிறைவேற்றி அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்யக்கூடிய அரசாக திராவிட முன்னேற்ற கழக அரசு இருந்திருக்கிறதே தவிர என்றைக்கு தான் பலம் என்று எண்ணுகின்றவர்கள் நாங்கள். அது கருத்து தானே தவிர அவர்கள் கொடுத்த தீர்ப்பிலே அவர்கள் எந்த தலையிலும் இடவில்லை. எனவே தீர்ப்பிலே தலையிடவில்லை. ஆமாம், தீர்ப்பு அதை தலையிடலையே.
செட் அசைடுன்னு சொல்லலையே. என்ன கருதப்பட்ட ஒப்புதல் தானாவே ஒப்புதல் கிடைச்சிருச்சுன்னு சொல்லி முடியாது. தீர்ப்பை பற்றி அவங்க அதில் எதுவுமே கை வைக்கலை. 8ஆம் தேதி தீர்ப்பை பற்றி அவர்கள் எதுவுமே கை வைக்கலை. கை வச்சிருந்தாங்கன்னா தான் நம்ம அதை பற்றி பதில் சொல்ல முடியும். ஒருவேளை உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிற்பாடு ஒரு உச்சநீதிமன்றம் அவருக்கு புட்டு தான் வச்சிருக்கே தவிர அவருக்கு என்றைக்குமே பாராட்டுதல் கொடுத்ததே கிடையாது. இப்போவுமே ஆளுநர் நீண்ட காலம் தாழ்த்தினால் நீதிமன்றத்தை நாடலாம் என்கின்ற கருத்து இருக்கிறதே தவிர நிறுத்தி வைக்கலாம் என்கின்ற கருத்தை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளவில்லை.